கொத்தவரங்காய் புளிக்குழம்பு அதுதாங்க நம்மளோட இன்றைக்கி ஸ்பெஷல். நம்ம சாதாரணமாக எப்பயுமே வெண்டைக்காய் அப்புறம் கத்திரிக்காய் இதில் எல்லாம் தான் நம்ம புளிக்குழம்பு வைப்போம். ஆனால் இந்த கொத்தவரங்காய் புளிக்குழம்பு ஒரு தடவை வச்சு பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து நான் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதத்து கூட இது மட்டும் போதுங்க, வேறு எதுவுமே தேவை கிடையாது. இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். புளிக்குழம்புனாலே கண்டிப்பாக நம்ம நல்லெண்ணெயில் தான் வைப்போம். இப்போ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். அடுத்ததாக கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு இதையும் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் வந்து கூடிடக்கூடாது, நான் எடுத்த அந்த அளவு மட்டும் போதும். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கருவேப்பிலை இது எல்லாமே நல்ல எண்ணெயில் பொரிஞ்சு வந்துக்கணும். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் போடுறேன். இந்த புளிக்குழம்புக்கு இந்த சாம்பார் வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு சாதா பச்சை மிளகாய், அடுத்ததாக ஒரு 8-10 பல்லுக்கிட்ட பூண்டை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு போட்டோன்னா கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமேட்டு மட்டும் பாக்கி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 25 கிட்ட சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். இதில் வந்து பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது, கண்டிப்பாக சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அடுத்ததாக கொத்தவரங்காவை இந்த சைஸில் வெட்டிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து வந்துக்கட்டும். அடுத்ததாக இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு. இப்போ கொஞ்சம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சேர்த்துக்கலாம் தேவைன்னா. இப்போ சாம்பார் பவுடர் தான் நான் இங்கே சேர்க்க போகிறேன். சாம்பார் பவுடர் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூட கொஞ்சம் காரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாதா மிளகாப்பொடி சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லாட்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாத்தூள் தான் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் தூளும் நல்லாவே தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுட்டு அதோட அந்த புளி தண்ணியை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதுக்கு மேலே வேறு ஒன்றும் தேவை கிடையாது. இனி அடுத்ததாக கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். இல்லை காரம் இல்லைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க, காரம் இருந்துச்சுன்னா வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. இது கொதித்து நல்லா அந்த கொதி வந்தால் தான் இந்த குழம்பு வந்து நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் குழம்பு வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்துட்டு அப்படியே மூடி அப்படியே ஒரு 15 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் போட்டு வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக நல்லா திக்காக அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு தண்ணியெல்லாம் நல்லா வத்திருச்சு. இப்போ இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும், கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த புளிக்குழம்பு வந்து உங்களுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அவ்வளோதான், அடுப்பை விட்டு நம்ம இப்போ இறக்கிடலாம். இதில் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கொஞ்சம் வெல்லம் கூட சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ சாதம் எடுத்துகிட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதான். வேறு எதுவுமே வேண்டாங்க. நீங்கள் வேணால் பண்ணி பாருங்கள். வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே நம்மளுக்கு இதுக்கு தேவையே கிடையாது. இந்த குழம்பு மட்டும் போதும். இந்த கொத்தவரங்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. நியூரோலஜி ப்ராப்ளம்ஸ் கூட அவ்வளோ சீக்கிரமாக க்யூர் ஆகும்னு சொல்கிறாங்க. வாரத்தில் ஒரு 2 நாளாச்சும் இந்த கொத்தவரங்காவை ஃபுட்டில் வந்து சேர்த்துக்க பாருங்கள். உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீதூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.